ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய், பட்டு சேலையெல்லாம் இப்போ வந்து அடுக்க போகிறோம். பட்டு சேலையெல்லாம் அடுக்கிறத பார்த்துடலாம். பட்டு சேலைகளை எடுக்கும்போது அதுலேருந்து வேறு கொஞ்சம் ஒர்க் சாரி வருது. சரி, ரெண்டாவதாக ஒரு சின்ன பேக் எடுத்தேன், பிளாக் கலர். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட்டு சாரி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட்டு சாரியில் பியூர் பட்டு கொஞ்சம் இருக்குது, பார்டர் வச்சது பட்டு சேலை மாதிரியே இருக்கும், அது கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ நார்மலாக மேலால் இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு ரவுண்டு போயிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து புடவை நார்மலான, இப்போது கொஞ்சம் நாளாக சேல்ஸில் இருக்குது இந்த புடவை. அதான் ட்ரெண்டிங் வந்ததுன்னா உடனே வாங்கிடுறது. எவ்வளோ புடவை தெரியுமா? செம சூப்பராக இருந்தது இது, அப்படி சொல்லி இது வாங்கிட்டேன். இது நம்ம இதை வச்சோன்னா முகம் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தா பார்த்தீங்களா, எடுத்தோடனே டல்லு, இப்போ வச்சோடனே ஜொலிக்குது. இதுக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு பார்டர் வச்ச சேலை கட்டிட்டு போகணும். இது வந்து ஒரு வெட்டிங் டேக்காக வாங்கினேன், 1000 ரூபாய். பட்டு சேலை தோற்றுரும். இதோட ப்ளவுஸு ஒரு கொஞ்சமாக ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கட்டியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு சேலை தோற்றுரும் இந்த புடவை கட்டினா. அயனிங் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து எங்கள் அக்கா எனக்காக கொடுத்தது. எனக்கு 3 அக்கா இருக்காங்க, அவங்க யாராவது கொடுப்பாங்க எனக்கு. இது வந்து 3வது அக்கா கொடுத்த புடவை, சரியா? இது வந்து என் ஃபஸ்ட் அக்கா தீபாவளிக்காக வாங்கி கொடுத்தாங்க, ஒரு 2 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி. இதுவும் ட்ரெண்டிங்கில் வந்தது, மாங்காய் பார்டர், சூப்பராக. இதோட ப்ளவுஸ் மட்டும் ஒரு 3000 ரூபாய்க்கு தைச்சேன், க்ரீன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பியூர் பட்டுலாம் இல்லை, இது வந்து பியூர் பட்டு. 14 வருஷத்துக்கு 14 வருஷம் முன்னாடி எடுத்தது, பியூர் பட்டு. பார்டரை பார்த்துடலாம். சீமந்த புடவை, இதுதான் சீமந்த புடவை. என் பையனுக்கு சீமந்த பண்ண புடவை. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்த ஒரு அப்படியே பட்டே தோத்துற மாதிரியான புடவை கலெக்ஷன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த கம்மி விலையில் எடுத்தது, ரொம்ப சூப்பராக அப்படியே டபுள் ஷேடு, தட்டி தூக்கிடும் பட்டு சேலையெல்லாம். விலை வந்து 1000 ரூபாய் தான். இது வந்து இது இப்போ ஒரு காட்டினா பாருங்க, அதே மாதிரி பார்டர் சேலையில் இதுவும் அந்த 1000 ரூபாய் புடவை. 1000 ரூபாய் 700 ரூபாய் இவ்வளோ இந்த புடவை. இதுக்கு வந்து ஜாக்கெட் மட்டும் 2500 ரூபாய்க்கு தைச்சேன் இந்த புடவை. நம்ம ஜாக்கெட்டு வந்து அந்த ப்ளவுஸ், ஒர்க் ப்ளவுஸ், அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? எடுத்துறோம் எதுனா ஃபங்க்ஷனுக்கு, அவங்க காது குத்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காச்சும் எடுத்துறோம். இது எங்கள் அம்மா கொடுத்தது புடவை. எங்கள் அம்மா கிட்ட இருந்து சுட்டுட்டேன் அப்படின்றத விட கேட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சனால இதை வாங்கினேன். கட்டிட்டு தந்துறேன்னு வாங்கினேன், இன்னும் கொடுக்கல, ஏன்னா நான் இன்னும் கட்டலை. ஒரு வாட்டி கட்டினேன், கோயிலுக்கு கட்டினேன், அதோட அப்படியே இருக்குது. இது ஒரு ஒர்க் சாரி ப்ளவுஸ், ஒர்க் சாரி ஒன்று வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கு சாரி. பைப்பிங் வந்து மயில் கழுத்து கலரில் இருக்கும். இந்த இங்கே ஃப்ரண்ட் ஃபுல்லாக அப்படியே மிரர் வரும், கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். ரியல் மிரர். இதில் நான் கொஞ்சமாக காட்டுறேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே மிரர். இந்த ஃப்ரண்ட்டு முந்தானியில் ஒரு ஓரத்தில் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி புடவை. இது வந்து ஒரு 2000 ரூபாவோ எவ்வளோன்னு எடுத்தேன். பா, எப்படி ஜொலிக்குது, சூப்பர். இந்த மாதிரி புடவையெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், சரியா? அப்போ பீரோவில் பாதுகாப்பாக இருந்தது தான், இடம் பத்தலையே, என்ன பண்ணுறது? நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும். இடம் மாறாது, இடத்த வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது நல்ல புடவைன்றது, பீரோ பெருசாக ஆகும் ஆகாதே. அடுத்தது ஒரு பியூர் பட்டு. இந்த புடவை வந்து 3000 ரூபாய். மாங்காய் பார்டர்,
எனக்கு இந்த மொத்த புடவையில் எது பிடிச்சிருக்குன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் வாங்கின புடவை, ரொம்ப பிடிக்கும். பட்டு புடவை, சரவணா ஸ்டோரில் வாங்கின புடவை. பார்த்துடலாமா? ஓ, இதுக்கு பச்சை நானே அழகாயிட்டேன். இதுதான் இந்த மாங்காய் பார்டரில் வாடாமல்லி பூ கலர், சூப்பராக இருக்கு. இந்த பார்த்தோன்னே கட்டிக்கலாமான்னு தோணுது, எங்கேயும் போகிறதில்ல. சரி கட்டுவோம், கோயிலுக்கு எங்கேயா போய் கட்டுவோம். அப்படின்னா தண்ணியாக இருக்குது. ஓகே, படிச்சிடலாமா? அப்படியே அயனிங் போயிட்டு வந்தது. நான் வந்து எப்போ எங்கே போனாலும் வந்த உடனே லைட்டாக கசகுனா கூட அயனிங் கொடுத்துருவேன். அப்போ தான் நம்ம பாட்டுக்குள்ள போ அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம்னா டக்குன்னு கிளம்புற அன்னைக்கு நமக்கு சொதப்பிடும். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். பார்டர் சேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு காலே வலிக்குது, கால் மேலே வச்சிடுறேன் எல்லாத்தையும் நான். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கீழே வச்சிடலாம் பக்கத்தில். சரி, இந்த புடவை யாருக்காவது கொடுத்துடலான்ட்டு நினைக்கிறேன். கலர் பார்த்தா அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆர்வத்தில் எடுத்துட்டேன். ஒரு வாட்டி கட்டியாச்சு. இந்த ஒரு வாட்டி கட்டினதெல்லாம் நிறைய வந்து நான் கொடுத்துடுவேன். ஓகேவா? இதுவும் நல்லாயிருக்கு. இது ஒரு சும்மா ஒரு 500 ரூபாவா 1000 ரூபா அதுக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி புடவை. ஓகே, இன்னொன்று தட்டி தூக்கும் பட்டு புடவையா அப்படின்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் சரி, அது பார்க்கலாம். அப்படின்னா இதெல்லாம் யோசிக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்கா? இது வந்து லேட்டஸ்ட்டாக போன வருஷம் ஆயுத பூஜைக்கு நான் கம்பெனிக்கு கட்டிட்டு போயிருந்தேன். இந்த புடவை ரொம்ப சூப்பரான இந்த பிங்க்கு, எல்லாருமே அழகாக இருக்குது சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு புடவை. விலை கம்மியான புடவை தான் அழகாக இருக்குது. நிறைய விலை கொடுத்து வாங்குறத விட விலை கம்மியான புடவை பாருங்களேன், பல 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 பலன்னு இருக்குது. ஓகே, கால் வலிக்குது, கால் நீட்டிக்கிறேம்மா. கால் நீட்ட முடியல. பாப்பா தான் எனக்கு உதவி பண்ணுது. உங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பான ஒரு வீடியோ நான் போட்டே ஆகணும். அது என்னதுன்னா, சென்னூர் சில்க் சாரீஸ் அப்படின்னு ஒரு சாரீ இருக்குது. அதில் வந்து இப்போ நான் வந்து அந்த பக்கம் தாவி இருக்கேன்னு கூட சொல்லலாம். புதுசாக இப்போ மகேஸ்வரி சில்க், சென்னூர் சில்க் சாரீஸ்லாம் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து அயனிங் போயிட்டு வந்திருக்கு, அது காட்டுறேன். ஏன்னா வாங்கினப்போ எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸ்மெல் வந்து சாயம், இயற்கை சாயம் போடுவாங்கல்ல, அதனால் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அயனிங் கொடுத்துருந்தேன். அந்த புடவை வந்திருக்கு, அதை பார்க்கலாம். சென்னூர் சில்க்ஸ் கஞ்சி பார்டர் கேள்விப்பட்டீங்களா? இப்போது புதுசாக ட்ரெண்டிங். இது பட்டு புடவை மாதிரி சூப்பராக இருக்குது. இது கலர் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம வந்து எதுக்காவது கட்டலாம். பல பல பலன்னு இருக்கும். சில்க் இது வந்து ஓகேவா? இது பாருங்க, பேப்பர் அயனிங் போயிட்டு வந்திருக்கு. இந்த சாரீ ஃபுல் கலர் இந்த க்ரீன், மெஹந்தி க்ரீன். கட்டுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டில் கட்டினா தான் இது ஓகேவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் நான் வந்து பேக் பண்ண போகிறது கிடையாது. இதையும் வாங்கி நான் கட்டவே இல்லை, சரிங்களா? பார்டர் புடவை மட்டும்தான் வந்து நான் கட்ட போகிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேமரா. ஓகே, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? சண்டேனால நான் கிளம்பாமல் இருக்கேன். சாரி, சாட்டர்டே ஈவினிங் 8 o'clock 9 o'clock இருக்கும். இப்போது அவங்களாம் டிவி பார்க்குறாங்க, நானும் பாப்பாவும் இதை வேலையை பார்த்துட்ருக்கோம். எப்படி எனக்கு லேட் பண்ணிவிடுவாங்க. எத்தனா ஒரு படம் ஓடும், நம்ம வேலையை தான் செஞ்சு இப்படியே இருக்கணும். இது வந்து என் பர்த்டேக்காக எடுத்து போடுவேன். இது வந்து இன்னும் அயனிங் போகலன்னு நினைக்கிறேன். அயனிங் போயிட்டு வந்துச்சா என்னன்னு தெரியல, கசங்கி போயிட்டுருக்கு. அயனிங் போகலை. இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது அந்த புடவை சூப்பராக இருக்கும். இது வந்து வெளியே வைக்கணும். இதெல்லாம் கட்டுறது தான். இது ஒரு வாட்டி கட்டியிருக்கேன் இது வரைக்கும். இதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்டர் சேலை ட்ரெண்டிங் போச்சு. ட்ரெண்டிங்கில் போனால் அதை வாங்கிடுது. காஃபி தூளோட கலர் இது, காஃபி போட்ட கலர் அது வேறு, காஃபி பொடி அந்த கலர் பார்டர். கோயிலுக்கு கட்டிட்டேன் இது ஒரு தடவை. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் வேலைக்கு கட்ட மாட்டேன். பார்டர் சேலை கட்டினா இதுவும் ஒரு வாட்டி கட்டிட்டேன் போன வருஷம். இந்த மாதிரி ஆடி வெள்ளி கிழமையிலே ஆத்தாவும் கோயிலேன்னு கட்டிட்டேன். இந்த புடவை ஒரு தடவை கட்டியாச்சு. இது வந்து வாங்கினதுலேருந்து ஒரு வாட்டி கட்டிட்டேன். எப்போ கட்டினேன்னா, ஒரு செயின் இது கூட போட்டிருந்தேன். அந்த செயின் வந்து வாங்க போகிறப்போ இதை கட்டினேன். அந்த செயின் அறுந்து போயிடுச்சு. இப்போது வந்து சிங்கிள் செயின் தான் போட்டிருக்கேன். செயின் அறுந்து போயிடுச்சு.
இந்த சாரி வந்து அப்போ வந்து சரவணா ஸ்டோர் கட்டிட்டு போயிருந்தேன், ஞாபகம் இருக்கு. அதோட இதை கட்டலை. இதுக்கு ப்ளவுஸ் கூட கொஞ்சம் லேசாக சும்மானா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது புடவை வந்து 1000 ரூபாய் தான். இந்த சில்வர் பார்டர் அப்படின்றதே என்கிட்ட இல்லை, அதுக்காக நான் இந்த புடவை எடுத்தேன். இந்த வெள்ளை கலர் பார்டர் மாதிரி வந்துச்சுல, அதுக்காக இந்த புடவை நான் எடுத்தேன். இந்த புடவை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது வந்து ஒன்றும் இல்லை, என்னுடைய ரிசப்ஷன் புடவை இது. சரி பார்த்துடலாமா? ஜொலிக்குதே, ஜொலிக்குது. இது வந்து என்னோட ரிசப்ஷன் சாரீ. இது வந்து 12,000 கிட்ட வந்துச்சு இந்த சாரீ. 11,000 சாரீ. இந்த சம்கிலாம் நம்ம செலக்ட் பண்ண உடனே எடுத்து ஒட்டி அப்போவே கையில் கொடுத்தாங்க. 12,000 வந்தது. காஞ்சிபுரம் போய் எடுத்த புடவை, பட்டு சேலை. இதுதான் நிஜமான பட்டு, காஞ்சிபுரம் போய் வாங்கின பட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து துணியில் சுற்றி வைக்கணும் அப்படின்வாங்க. வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. நான் நார்மலாக பீரோவில் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு 500 ரூபாய். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 3 பேர் 3 கலர் எடுத்தோம். அந்த புடவை இது 500 ருபீஸ். ஏதோ மகளிர் தினத்துக்கும் இருக்கும், சும்மா சிம்பிளாக இருக்கணும், டக்குன்னு போய் எடுத்த புடவை இதுன்னு நினைக்கிறேன். இதுவும் கட்டிட்டேன் கோயிலுக்கு, மோஸ்ட்லி கோயிலுக்கு தான் இதெல்லாம். இது வந்து முந்தான பக்கம் இருக்குது. இதோ இதுதான் புடவை. சூப்பரான ஒரு ராமர் ப்ளூ சொல்லுவாங்க, அந்த ப்ளூ புடவை. இது முந்தானி வந்து மேல் பக்கமாக இருக்குது. இது ஒரு நார்மலான புடவை தான், ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வர புடவை தான். அடுத்து ஒரு பட்டு சாரி. இது எங்கள் அம்மாவோட சாரி, ஒரு நாள் கட்டிட்டு தரேன்னு வாங்கிட்டு வந்தேன். இது எங்கள் அம்மா பட்டு. இதுதான் பியூர் பட்டு. இது ஒரு சில பியூர் பட்டு தான் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்டர் சாரி மாதிரி தான். இதுவும் ஒரு பட்டு சாரி. ஒரு என் பெரியம்மா ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக. 2,500 ரூபாய் நினைக்கிறேன். 2,500 ரூபா, 2,500 ரூபா. இது வந்து அந்த சாரி. இதெல்லாம் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் கல்யாணம்னு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே ஞாபகம் இருக்குது. இதுதான் நம்மளோட சூப்பரான வீடு கிரகப்பிரவேசம் பட்டு சாரி. 6,000ன்னு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்து போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்னேஹா கிரீன். எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸ்னேஹா கிரீன் எப்படி ஜொலிக்குது. அப்படியே பட்டுனாவே வேற ஒரு ஜொலிக்குது. ஆனால் கால வித்தியாசம் சூப்பராக இருக்கு. இந்த நாங்கள் இப்போ இருக்கோம்ல, அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ண எடுத்து போடல. ஓகேவா? எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து நார்மலான ஒரு புடவை. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன். நம்ம வீடு வாசக்கால் வைக்கும்போது அதுக்காக கட்டின நார்மலான புடவை தான். எல்லாமே ஞாபகம் இருக்குது, அது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு ஞாபகம் இருக்குது. போன வருஷம் வெட்டிங் டேக்கு இந்த புடவை நான் கட்டியிருந்தேன். போன வருஷம் இல்லை, அதுக்கும் முந்தின வருஷம் எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தது. காஞ்சிபுரம் போய் வாங்கிட்டு வந்த புடவை. 5,000 ரூபான்னு நினைக்கிறேன். 5,000 ரூபா இந்த புடவை. இந்த காப்பர் பார்டர் ஒரு ட்ரெண்டிங் இதில் அது. இது புடவை கிடையாது, ஒரு அட்டை மாதிரி இருக்குது. இந்த அட்டையை பார்த்தாவே எவ்வளோ விலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம. அந்த இப்போல்லாம் வந்து சாஃப்ட் சில்க் வந்திருக்கு தான், ஆனால் ஒரு சிலமா இந்த மாதிரி அட்டை மாதிரி இதோ எப்படி கட்டவே முடியல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புடவை நான் கட்டினதே இல்லை. அவ்வளோ ஒரு திக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு, கலர் சூப்பர், மாங்காய். இதில் என்னன்னா இதை மடக்குனா கூட மடக்க முடியல. இதை காசு கொடுத்து யாருக்கிட்டையாவது பட்டை வச்சு அயன் பண்ணி வாங்கி தான் கட்ட முடியும்னு சொல்கிறேன். இதோட ப்ளவுஸ் மட்டும் ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு தைச்சேன். சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் முந்தானி, இந்த ப்ளூ கலர் மயில் ப்ளூ முந்தானி இருக்கும். இந்த கலர் வந்து ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி ஒரு கலர் வச்சோடனே நம்ம அப்படியே சூப்பராக பிரைட்டாக தெரியுறோம் பாருங்க. இது ஓகேவா? இதையெல்லாம் நான் எடுத்து இப்போது ஒரு பேக்கில் வைக்க போகிறேன். அடுத்தது முக்கியமான ஒரு புடவை, எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்த பட்டு புடவை. இது நாங்கள் வந்து 2,500 ரூபான்னு சரவணா ஸ்டோரில் எடுத்தோம். ரொம்ப அழகான புடவை.
சூப்பரான அப்படியே மாம்பழ கலர் பார்டர் சூப்பராக இருக்கும் இது. ஓகேவா? இதில் வந்து பாப்பாவுக்கு ஒரு பட்டு பாவாடை தைச்சிடலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப அழகான கலர். பார்க்கலாம், மனசு வந்து வரணும் அதுக்கு முதல்ல. இது வந்து நெஜ பட்டு. பட்டுலேயே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்தது எங்கள் அக்கா என் வீட்டு கிரகப்பிரவேச புடவை வந்து பார்த்தீங்க ஒரு பச்சை கலர். இதை காட்டுறேன். இது இப்போது எங்கள் அக்கா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அந்த பட்டு புடவை பார்த்துடலாம். பியூர் பட்டு 5000 பட்டு சேலைக்கு இதில் ஜாக்கெட்டை காட்டியே தருவேன். ஏன்னா இது உள்ளே இருந்தது. 8000 ரூபா ப்ளவுஸு. கை வந்து நல்ல நமக்கு இங்கே வரைக்கும் கை, முட்டிக்கு கொஞ்சம் இப்படி வரும், முதுகு. இப்போல்லாம் நான் இந்த மாதிரி அவ்வளோ தைக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம போடுறதே இல்லையே. இதெல்லாம் கோயிலுக்கு எங்கேயாவது போனால் தான் கட்ட முடியும். பார்த்தீங்களா புடவைய? இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸ் ஜொலிக்கும். மயிலாக மாறிடலாம் இதை கட்டினா, அந்த மாதிரி இருக்கும். சரி, ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட நம்ம பார்டர் சேலை முடிஞ்சிருச்சு. இது ஒரு சாதாரண புடவை, அது வேண்டாம், அதெல்லாம் யாருக்கா கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க பட்டு சேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது வீடியோ முடியலை. இன்னும் பார்டர் சேலை வந்து கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்கின மாதிரி சேலை வெளியே வச்சுருக்கேன். அதையெல்லாம் எடுக்க போகிறேன், ஷெல்ஃப்லேருந்து எடுக்க போகிறேன். அது வீடியோ வருதான்னு தெரியல எனக்கு. இதே வீடியோ பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதையும் கொஞ்சம் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காட்டன் சாரீஸ் அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். காட்டன் சாரீஸ்லாம் வந்து பேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காட்டன் சாரீஸ் வந்து இப்போவே காலம் முடிஞ்சிடுச்சு. எனக்காவது மட்டும்தான் நான் கட்டுவேன். ஆசையாக இருக்கும்ல, ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு அப்போ மட்டும் காட்டன் சாரீ கட்டுவேன். மழைக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் காயாது, கஞ்சி போட முடியாது. அதனால காட்டன் சாரீ கட்ட மாட்டேன். இப்போ காலம் வரப்போகுது. காட்டன் சாரீ எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸில் ஜாலியாக இருக்க போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு. சரி, நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய். இந்த புடவையெல்லாம் பேக் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே எடுத்து அதில் வைக்க போகிறோம். இதை காட்டுனாக்கா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட போகுது. அந்த ப்ளூ எடுமா, அந்த ப்ளூ கலர் பேக்கில் தான், பெரிய பேக்கில் தான் வைக்க போகிறேன். இந்த பேக்கில் பத்தலைன்னா 2 ஜிப்பு, ஒரு ஜிப்பு போயிட்டாலும் இன்னொரு ஜிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னொரு பேக்கில் போட்டு வைக்க போகிறேன். ரொம்ப காஸ்ட்லி புடவை இருக்குது, ஒரு 2-3 புடவை. அது மட்டும் வேணால் நம்ம பீரோவில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய என்ஜாய்மெண்ட்டாக இருக்க மாதிரி, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க மாதிரியான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.